Chapter 7 exercise 7.4 third sum பார்க்க போகிறோம். A conical flask is full of water. The flask has base radius R units and height H units. The water is poured into a cylindrical flask of a base radius XR units. Find the height of the water in the cylindrical flask. ஒரு conical flask இருக்குது, அதில் இருந்த வாட்டரை cylindrical flaskல ஊற்றுறாங்க. அப்போ அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோடைய ரேடியஸையும் ஹைட்டையும் சொல்லிட்டாங்க. பட் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ரேடியஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதோட ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க சம் போட்டுடலாம். கோனோட ஃபார்முலா சிலிண்டர் ஃபார்முலா வச்சு தான் சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கோனுக்கு ரேடியஸும் ஹைட்டையும் எழுதிக்கலாம். கோனோட ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ், ஹைட் வந்து ஹெச் யூனிட்ஸ். சிலிண்டரோடது ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆர் யூனிட்ஸு, ஹைட் வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனு. வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் ஹெச். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எக்ஸ்ஆர் இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஹெச். இப்போ ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 22/7க்கு இந்த 22/7 கேன்சல் ஆகிடும். பைக்கு பை கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது 1 3 3 ஹெச். இங்கே இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துடும். ஸோ ஆர் எக்ஸ்ஆர் இந்த 3 அப்படியே இங்கே இருக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல். ஸோ 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ மேலே இருக்கிறதுல ஹெச் மட்டும்தான் ரிமைனிங். ஸோ ஹெச் பை 3 ஆர் ஸ்கொயர். ஸோ ஹெச்சோட வேல்யூ h by 3r square. Therefore height தான் கேட்டிருக்காங்க, height கண்டுபிடிச்சிட்டோம். The height of cylinder is h equal to h by 3r square units. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட்.